ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே பெரிய விலாக்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து என்னோடய சண்டே அன்னைக்கு ப்ரான் 65 பண்ணேன், அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒரு சின்ன ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்ன இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கும் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். ஓகே, வீடியோக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சில பழக்கங்கள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டு. வெற்றி சில பேருக்கு வந்து லக் இருந்தால் டக்குன்னு கிடச்சிரும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை. நிறைய பேர் நிறைய ஏமாற்றங்களை தான் சந்திச்சிருப்போம். நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு அவங்கக்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களோட உதாசீனப்படுத்தப்படுவோம். நாம் பண்ண நிறைய உதவிகளை அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்க கூட மாட்டாங்க. நம்மளை அந்தளவுக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்குவாங்க. நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு செஞ்சு கடைசி வந்து ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்போம். இதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது. ஆனால் நிறைய பேர் அந்த இதை வந்து திங்க் பண்ணுறதில்ல. இவங்க முன்னாடியே நம்மளோட லைஃப்பை வந்து வாழ்ந்து காட்டணுங்கிறதெல்லாம் திங்க் பண்ணாமல், நம்ம அந்த விஷயம் செஞ்சோமே, இவனுக்கு இந்த விஷயம் செஞ்சோமே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த தேவையில்லாத நம்ம செஞ்ச அதாவது உதவிகளை வந்து அப்போ நம்ம எதிர்பார்த்து செஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து நல்லது தான் செஞ்சுருக்கிறீங்க. ஸோ எதுக்கு நம்ம செஞ்ச உதவிகளை நம்மளே நினச்சி செஞ்ச உதவிக்கு பலனே இல்லாத மாதிரி பண்ணணும். மட்டும் இல்லாமல் மற்ற 4 பேர்கிட்ட வந்து சொல்கிறது, நான் இவனுக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், ஆனால் இப்போ அவன் எப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்கணும். செஞ்சிட்டோம்னா அதை வந்து நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்கோம், அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி அதை மறந்துட்டு நம்மளுக்கான வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். நம்மளோட தாட்டை இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்பினோமோ அதை விட நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ அதை மட்டும் திங்க் பண்ணி அதை வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ இவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு வர்றதுக்கு என்ன விஷயங்களை பண்ணணும், என்ன விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணணுமே தவிர்த்து அதையே யோசிச்சுட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நம்மளை இப்படிலாம் வந்து அவன் வந்து ஏமாத்திருக்கிறான், அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அவன் வந்து அவனோட லைஃப்பை வந்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளால் அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அதை விட்டு மீண்டு வெளியில் வரவே முடியாது. அவங்களோட தாட்டே வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போடணும் தான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வழிவகுக்காமல் ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டாலும் அவங்க எந்திரிச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கு பதிலடி நம்ம ஜெயிச்சு தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம ஏமாந்து உட்காந்துட்டோமேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தோம்னா அது அவங்களுக்கான வெற்றியாக தான் போயிடும். ஸோ அந்த வெற்றியை நம்ம அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நம்மளுக்கான வெற்றி வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. எந்த பணத்துக்காக அவங்க நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த பணத்தை அவங்கள விட ஒரு படி மேலேயே வச்சுருக்கணும். எந்த லைஃப்பில் வந்து அவங்க பெருசாக அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த லைஃப்பில் நம்ம அவங்கள விட ஒரு படி எக்ஸ்ட்ரா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும். நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு நிற்கணும், இதெல்லாம் தான் அவங்களோட சந்தோஷம்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கவே கூடாது. நம்ம ஆரம்பத்தில் வேணால் கஷ்டப்படலாம், நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வந்து முன்னேறி வந்து மேல் நோக்கி எழுந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு படியாக அவங்கள மாற்றி போய்கிட்டே இருக்கணுமே தவிர்த்து அவங்கள வந்து ஒரு பெரிய மலை மாதிரி நினச்சிட்டோம்னா அந்த மலை மேலே நம்ம ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்களை வேணான்னு தானே தூக்கி எறிஞ்சாங்க, அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு அவங்களையே நினச்சி உங்களோட வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையை ரொம்ப கீழே தள்ளி கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த பழக்கம்லாம் கண்டிப்பாக வேணவே வேணாம். இதெல்லாம் வந்து நினச்சி உங்கள் மனசை நீங்கள் குப்பையாக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பும் வந்து குப்பையாகவே போயிடும். ஆரம்பத்திலே மனசில் கொஞ்சமாக தூசி துரும்பு இருக்கிறப்பே அதை வந்து அள்ளி போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நிறைய வந்து குப்பையை சேர்த்து, கவலைங்கிற ஒரு குப்பையை சேர்த்து அதை மேலும் மேலும் வந்து குப்பை மேடாக, அதாவது குப்பை கிடங்கு மாதிரி ஆக்கிடாதீங்க உங்கள் மனசை. ஸோ அந்த குப்பை கிடங்குக்குள்ளேயே உங்களோட லைஃப்பும் வந்து முடங்கி போயிடும். அடிக்கடி நீங்கள் எப்போவும் நினச்சிக்க வேண்டியது, என்னை வந்து தூக்கி எறிஞ்ச, ஆனால் என்னோட தயவில் தான் நீ இந்தளவுக்கு வளர்ந்து நிற்கிற, உன்னையவே இந்த இடத்துல ஒரு பொசிஷனில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறேன். ஸோ என்னை வந்து நான் வந்து மீட்டு கொண்டு வர முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதிலடி கொடுங்க. லைஃப்பில் யார் முன்னாடி வேணாலும் நம்ம கலங்கி நிற்கலாம்.
ஆனா, நம்ம எப்ப வந்து கீழ் நோக்கி இறங்குவோம், எப்ப வந்து கலங்கி நிப்போம், எப்ப வந்து அடிபட்டு நிப்போம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருக்கவங்க முன்னாடி நம்ம ஒரு நாளும் வந்து கலங்கி நிக்க வேணாம். அது அவங்களோட வளர்ச்சிக்கு இன்னும் மேலும் ஒரு சந்தோஷத்த குடுத்துற மாரி ஆயிரும். ஸோ, அந்த சந்தோஷத்த எப்பயுமே நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்கவே வேணாம். அது மட்டும் இல்லாம எப்பவும் நம்ம செஞ்ச உதவியையும் சொல்லி காட்ட வேணாம். அதுக்கான பலன் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போய்க்கிட்டே இருப்போம். ஸோ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, மனசு வந்து குப்பை இல்லாத மாரி பார்த்துக்கங்க. மனச எப்பவும் பாசிட்டிவா வச்சுக்கங்க. யாருக்கு பதிலடி குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, அவங்களுக்கு ஜெயிச்சு பதிலடி குடுங்க. இதோட இந்த விலாக் வந்து முடியுது. நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்ற விஷயம் தான். நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கான கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் குடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது நிறை, குறை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மறக்காம அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.